ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அரிசி பருப்பு வேக வச்சிரும் பாருங்க. நான் 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸு. இதை நம்ம வேக வச்சிரும். நான் இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 1 டம்ளர் இருக்குது. இப்போ 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டுருவோம். அரிசியும் பருப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அரிசி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், லைட்டாக, ரொம்ப மஞ்சள் பொடி போடக்கூடாது, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி வேணுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கினேன். குக்கரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பொங்கலை ஒரு 4 விசில் 5 விசில் விடுவோம். அடுத்து ஒரு சின்ன கடாயில் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். நல்லா நெய் சேர்த்தா பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும். முந்திரி சேர்த்துப்போம். நெய்யில் முந்திரி பொரியட்டும். முந்திரி பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். அடுத்து மிளகு சேர்த்துப்போம். மிளகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இஞ்சி சேர்த்துப்போம். இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்னதாக சேர்த்துப்போம். அடுத்து கருவேப்பிலை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சிடுச்சு, வெந்துருச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சதை சேர்த்துப்போம். சேர்த்து கிளறி விட்டு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், தலைன்னு. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் உடச்சக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பொங்கல். டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.